இந்த காலத்தில் இருக்க குட்டீஸும் பேரண்ட்ஸும் அதிகம் பார்க்க வேண்டிய படம் வந்து பார்த்திங்கன்னா பறந்து போ. சரி, அந்த மூவிக்கு தான் போகலாம் அப்படின்னு சாய்க்குட்டியை கூட்டிகிட்டு நைட் ஷோக்கு வந்து கிளம்பியிருந்தோம். தேட்டரில் போய் பார்த்தா ஃபுல்லாக குழந்தைங்கள தான் எல்லாருமே கூட்டிகிட்டு வந்துருந்தாங்க. பேரண்ட்ஸ் வந்து வேலை வேலைன்னு ஓடிட்டு குழந்தைங்கள கவனிக்காமல் விட்டுடுறோம். அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல. அதிகமாக தனிமையில் இருந்து குழந்தைங்க வந்து டிஜிட்டல் ஸ்க்ரீனுக்கு வந்து அடிக்ட் ஆகிடுறாங்க. அவங்க கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணாதனால டிவி பார்த்துக்கிட்டு மொபைல் ஃபோன்ஸில் யூடியூப்ஸ் அப்புறம் ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இந்த வயசில் தெரிஞ்சுக்க கூடாத விஷயங்கள் எல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு சீக்கிரமாக ஒரு மெச்சூர்ட் பிஹேவியர் வந்து அவங்களுக்குள்ளே வந்துடுது. இதை பற்றி வந்து குழந்தைங்களும் எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அட் த சேம் டைம் பேரண்ட்ஸும் குழந்தைங்களோட எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவங்களுக்கு வந்து ஒரு குவாலிட்டி டைமை கொடுக்கணுங்கிறத எடுத்து சொல்லியிருப்பார் அழகா டைரக்டர். அதுதான் இந்த படத்துடைய கதை. அதுவே கொஞ்சம் நம்ம மிர்ச்சி சிவா இருக்கிறதுனால காமெடியாகவும் எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. சொசைட்டிக்கு ஒரு நல்ல மெசேஜ் சொல்கிற படம். ஸோ கண்டிப்பாக குழந்தைங்களை கூட்டிகிட்டு போய் பாருங்கள். படம் நல்லாவே இருக்குது. பாய்.